இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, சாயங்கால டைமில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரமே எடுத்துக்காது. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், அப்படியே தான் போடுறேன். வறுக்கலாம் இல்லை, வறுக்காத மாவு தான். 1 கப் அரிசி மாவு போட்டு தண்ணி சேர்த்து கலந்துடலாம். மாவை இது போல் கலந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். அதையே துருவி இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை துருவியாச்சு. இதில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா மெதுவாக பஞ்சு போல் இருக்கும் பணியாரம். அதனால கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் கொஞ்சம், ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இது கூட பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பணியாரத்துக்கெல்லாம் எப்படி நம்ம மாவு கரைப்போமோ அதே அளவுக்கு தான் இதுலேயும் கலந்துக்கணும். கலந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். இதுக்கப்புறமா அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நம்ம சோடாப்பெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், ஊறட்டும். மாவு கலந்து வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். இதே போல் எல்லா கல்லையுமே பணியாரக்கல் ஊற்றிட்டு உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. அடியில் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் அடியில் வெந்து நம்ம திருப்புறதுக்கு கஷ்டம்லாம் வரும். இல்லைன்னா இப்போ திருப்புறப்போ பிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று திருப்பி போட்டு பாருங்கள், வெந்துருச்சு. அப்படி அடியில் வெந்துருந்துச்சுன்னா அதுவே திரும்பி வரும். வேகலைன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. உடனே நீங்கள் திருப்பி அவசரப்பட்டு திருப்பக்கூடாது. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பணியாரம் செஞ்சிட்டோம். இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் டிஃபன்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் இது போல் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டோம் இல்லையா, அதனால் மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பணியாரத்துக்கு நான் சிம்பிளாக பொட்டுக்கடலை சட்னி தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு சைடிஷாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சட்னி ரொம்ப கிராண்டாலாம் நம்ம சட்னி சாம்பார் இதெல்லாம் செய்யவே தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சட்னி வச்சு இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஈவினிங் டைம்லலாம் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமில் கூட இது போல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.